அல்லாஹ் பதில் தருவான் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒன்று துஆ. சிலாஹுல் முஃமின், ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இந்த துஆக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்டா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் துஆ கேட்டுட்டு போறாக்களா இருக்கிறோமே தவிர துஆவுக்குரிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்து துஆ கேட்பதில்லை. துஆவினுடைய ஒழுங்குகளை பேணி துஆ கேட்பதில்லை. துஆ கேட்கும் போது எப்படி கேட்கணும் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆ மின் கல்பின் காஃபிலின் லாஹின். கேலஸாக உள்ளத்தை சிதறவிட்டு மனதை அங்குமிங்கும் அலைய விட்ட நிலையில் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வதில்லை. உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் பதில் தருவான் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு கேளுங்கள். அல்லாஹும்ம இக்ஃபிர்லி இன் ஷித், யா அல்லாஹ் நீ விரும்பினால் என்னை மன்னித்து விடு என்று கேட்கக்கூடாது. ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, கேட்கும்போது உறுதியாக கேளுங்கள். யா அல்லாஹ், உன்னை தவிர எனக்கு வேற ரூட் இல்லை. நீதான் என்னை படைத்தவன், நீதான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நீதான். நீ அஹத், நீ சமத், நீ யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. நீ ஹை, நீ கையூம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். ஒரு அடியான் உன்னிடத்தில் கைகளை ஏந்தி விட்டால் அந்த கைகளை வெறுங்கையாக அனுப்புவதற்கு நீ வெட்கப்படுகிறவன். என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வை. நம்ம கொடுக்கிற இந்த மனு ஒரு அரசியல்வாதியிடம் கொடுத்த மனு அல்ல, ஒரு அமைச்சரிடம் கொடுத்த மனு அல்ல. எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ள அல்லாஹு தஆலா குர்ஆனில் தன்னை அறிமுகப்படுத்தும் போது அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை சுமார் 30க்கு மேற்பட்ட இடங்களிலே சொல்கிறான் குர்ஆனிலே. எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன், எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ள அந்த ரப்புல் ஆலமீன், அவனிடம்தான் நம்முடைய தேவையை கேட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு துஆ செய்யும் போது மன அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே இறங்கும். ஆனால் முக்கியம் என்னென்னா நம்பிக்கை தேவை. முழுக்க பணத்திலையும் அரசியல்வாதியிலையும் ரெஃபரன்ஸ்லையும் நம்பிக்கை வச்சுட்டு சும்மா அல்லாஹ் கிட்ட போய் கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் முடியும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போதுதான் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்றால், நம்ம நம்முடைய லைஃப்பை ஹலால் ஆக்கிக்கொள்ளணும்.